இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படியே ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன ஆக போகுது? அடுத்து என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசிப்போமே. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போறது சாத்தியமே இல்லை. வேற ஏதாவது தான் ஐடியா பண்ணணும். ஒரு ஐடியா. சொல்லு. அந்த திவாகர் இருக்கான்ல, ஆமா, என்ன சொல்ற? அவனுக்கு எப்படியாவது கடத்திட்டோம்னா, கடத்தி வச்சுட்டு டாக்குமெண்ட் கொடுத்தாதான் ஆளை விடுவோம்னு சொன்னா. டேய் கார்த்தி, வர வர சினிமா வில்லனுங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. கண்ட்ரோல் ஆகும். போடா. டேய், அவனுங்க எவ்வளவு கிரிமினல் வேலை பாக்குறானுங்க. அவனுங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். சரி, கடத்திடுவோம். நீ என்ன பண்ற? போய் கடத்தி கொண்டு வந்துரு. மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, எனக்கு புரியல. என்னால எப்படா முடியும்? ஏன் உன்னால முடியாது? எப்படா முடியும்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு இருக்க? பேசாம இருடா. சும்மா அந்த மாதிரி யோசிச்சேன்டா. யோசிச்சா அதை செய்ய முடியும்னு தெரிஞ்சா சொல்லு, இல்லனா சொல்லாத, அமைதியா இரு. வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல அந்த கிருபாவோட தம்பியை தூக்கறதெல்லாம் வாய்ப்பு இல்ல. வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இனி அந்த வீட்டு பொண்ணுங்களால நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுல்ல. பாவமா அவங்க. அக்கா, என்னக்கா இப்படி பேசுற? நம்ம பிரச்சனைக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீ திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. அத அவங்க சமாளிச்சுப்பாங்கக்கா. நான் ஹெல்ப் பண்ண வேண்டான்னு சொல்லல, உடனே என்ன திட்டிப்படாத. இப்ப நம்ம ஹெல்ப் பண்ற சூழல்ல இல்லக்கா. இல்லடி, என்ன ஆனாலும் சரி, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன். நம்மளோட பிரச்சனை சொத்து மட்டும்தான். ஆனா இது அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை, உயிர் பிரச்சனை. அது புரிஞ்சுக்கோ. மரா, வா போலாம். அக்கா, மரா, பாத்து பாத்து போயிட்டு வாங்க. ஐயோ, வள்ளியம்மா, போக வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி பிருந்தா வேணான்னு சொல்ல முடியும்? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. எனக்கே ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு போய் பிரச்சனைனா நீங்க எல்லாம் வேடிக்கையா பாப்பீங்க? யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் பிருந்தா. நீங்க போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரோம். சரிதா, வீரா, வா போலாம். பாடிட்ட? அது கதிர் தானே? ஆமாண்டா, அவனேதான். இந்த நேரத்துல அவன் எங்க போயிட்டு இருக்கான்? வேற எங்க போவான்? ஏதாவது தப்பான இடமா தான் இருக்கும். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இவனை ஃபாலோ பண்ணி போகணும்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அவனை மிஸ் பண்ணாம பின்னாடியே போலாமா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வழியில போவோம். நான் இவனை ஃபாலோ பண்றேன், நீ போய் இந்துவை கூட்டு வா. சரி மாறா. வீரா, என்ன? இங்க பாரு, போனை ஆன்லயே வச்சுக்கோ. நான் எப்ப கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணு. என்ன பிரச்சனைனாலும் சரி, உடனே என்ன கூப்பிடு. கொஞ்சம் கவனமா இரு. சரி. நம்ம அவங்களுக்கு உதவியும் செய்யணும், அதே நேரத்துல அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். என்னடா? இல்ல, இது வெளியூரு. இங்க ஆள், இடம் எல்லாமே புதுசு. நாம கொஞ்சம் தந்திரமா செயல்படணும். கோவப்படுறதோ சண்டை போடுறதோ சென்னையில மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. எனக்கு எதுவும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன். அவன் கிளம்புற போறான், சீக்கிரம் போ, கிளம்பு. சரி. ஏய், மரியாதையை என்னை வெளியே விடு. என்னால இப்படி அடைஞ்சு கிடக்கலாம் முடியாது.
என்ன சத்தரலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இப்ப இந்த பிரச்சனையில இறங்குனன்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நீ ஒண்ணு எனக்கு உயிர் பிச்சை போட வேணாம், என்ன வெளியில விடு. முடியாது. சொல்லுங்க தம்பி. எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். சரிண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த குடும்பம் எங்க இருந்தாலும் தேடுறீங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்க எல்லாரையும் சேஃப்டியா ஊர் எல்லையை தாண்ட வைங்க. சரிங்க தம்பி. இந்த பாருங்கண்ணா, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு சின்ன கீறல் கூட விழாம அவங்க பாதுகாப்பா சென்னைக்கு போய் சேரணும். அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. சரிண்ணா. ஐயா, இவங்களை எங்கேயாவது பாத்துறீங்களா ஐயா? இல்ல பார்த்தது இல்லப்பா. நீங்க பாத்துறீங்களாமா? பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. அதான் தெரியலன்னு சொல்றோம்லப்பா. யார் கேளுங்க. வாங்குங்க. எங்களை தானே தேடுறீங்க? சொல்லுங்கடா. வாடா. வா சீக்கிரம் வாங்கடா. டேய், இதான் நீ வேலை செய்யற லட்சணமா? எத்தனை பேர் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு அவளை இங்க அடைச்சிட்டு இருக்க? அசால்ட்டா வந்து போனை பார்த்துட்டு இருக்க? என்னை தாண்டி ஒரு எறும்பு கூட நுழைய கூடாது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு, அத்தனை பேரும் கொன்னு புதைச்சிடும். கடைசி கதங்கற இங்க எதுக்கு வந்திருக்கா? ஒரு வேளை லீலாவை இந்த இடத்துல தான் அடைச்சு வச்சிருப்பானோ? இப்ப உள்ள எப்படி போறது? இவன் வேற வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு வழி இருக்கு, உள்ள போக முடியுதான்னு பார்ப்போம். என்னடி வேணும் உனக்கு? நீலாம் மனுஷனடா. எனக்கு எப்படியெல்லாம் லவ் பண்ண, எப்படியெல்லாம் நம்ப வச்ச. எனக்கு உன் பிள்ளை என் வயிற்றுல வளருதுன்னு சொல்றேன். அந்த பெஞ்சு உதிர்க்காவது இறக்கப்படலாம்ல. ஏய், கர்ப்பமானவளுக்குலாம் நான் வாழ்க்கை கொடுக்கணும்னா உன்ன மாதிரி 100 பேருக்கு தாலி கட்டணும்டி.